ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட்லஸ் தமிழ். கைஸ், நம்ம சேனல் இப்போ 1K வந்துருச்சு. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கைஸ். நீங்களாம் அது கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கைஸ். நம்ம அடுத்து 2K சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம மான்வாவோட 73 74 இந்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த மேப்பை சிட்டு ஃபேமிலி சேர்ந்த யுன்ஷியோனிட்ட கொடுத்துருப்போம். அப்புறம் நம்ம டீம் வேற ஒரு ரூட்ல அந்த ஃபாரஸ்டோட டீப்புக்கு போயிருப்பாங்க. அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்டையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம குயிங் ஃபேனையும் பெங்கியானியும் ஒரு டீமன் அட்டாக் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் அடிச்சிருப்போம். அப்புறம் அந்த டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கோம். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஜாம்பி டீமனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த ஜாம்பி டீமன் கூட சண்டை போட்டு 2-3 பேர் தான் இந்த ஜாம்பி டீமனை தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோ மூன் லைட் அப்படின்ட்டு அவன்கிட்ட இருந்து ஒரு கத்தியை தூக்கி போடுறான். அந்த கத்தி பார்த்தா அந்த மான்ஸ்டர் மேல போட்டு உடஞ்சே போச்சு. நம்ம ஹீரோ என்னது அந்த டீமனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஏற்படல இல்லையா. அந்த டீமன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காட்டுங்க அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த டீமன் என்னையா அட்டாக் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோ இல்ல, இந்த டீமனோட கல்டிவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த டீமன் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோ இல்ல, இது என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப நம்ம டீம் எல்லாம் குயிஃபாங் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோ நீங்க யாரும் இந்த டீமன் கிட்ட வராதீங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ இது நல்லதுக்கு இல்ல, இந்த டீமனோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கு இருக்கு. என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு இது கூட சண்டை போட முடியாது. நான் இந்த டீமன் கையில செத்து போயிருவேன். இல்ல நான் சாக மாட்டேன். நான் ஏற்கனவே அந்த தேர்ட் பிரின்ஸ் கூட சண்டை போடும் போது ஒரு டைம் செத்து பொழைச்சு வந்துட்டேன். மறுபடியும் நான் சாக மாட்டேன். என்னோட கிளான் மெம்பர்ஸை காப்பாத்தும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறது. நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு என்னோட பவர் என்னன்னு காட்ட போறேன், அதுக்கு முன்னாடி நீ செத்து போ அப்படின்னு அந்த டீமன் ஒரு பஞ்சு. அந்த டீமன் பறந்துருச்சு. மறுபடியும் நம்ம ஹீரோ போய் அந்த டீமனோட கழுத்தை பிடிச்சிட்டு என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம் யங் மாஸ்டர் இதெல்லாம் எங்களுக்காக தான் பண்றீங்களா, எங்க உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டீங்களா அப்படின்னு சோகமாகறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டீமன் அந்த மரத்தோட வச்சு செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சிட்டான். அப்ப நம்ம ஃபெங்ஜான் இந்த ஜாம்பி டீம்னா அந்த குயிஃபங் தனியாவே தோக்கடிச்சிட்டான். இது கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருந்துச்சு. குயிஃபங் இப்ப பவர்ஃபுல் ஆயிட்டே வரான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் ஃபேங்ஜியானோ குயிஃபங் சூப்பர் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நாம ஒண்ணு இந்த டீமனை கொல்லல, இந்த டீமனை நான் கட்டி போட்டு மட்டும் தான் வச்சிருக்கேன். இது எப்ப வேணாலும் இதுல இருந்து தப்பிச்சு வரலாம், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இது என்ன பவர், நான் வைல்ட்னஸ் காம்படிஷன்ல இருக்கும் போது தான் இந்த பவர் ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரிகர் ஆனிச்சு. நான் எப்பெல்லாம் சாகறதுக்கு பக்கமா போறேனோ அப்ப அந்த பவர் ட்ரிகர் ஆகுது. இது என்ன வகையான பவரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டீமனை பார்த்துட்டு இதை இப்போதைக்கு கட்டி போட்டாச்சு, இதால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம இப்ப கேம்ப ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறான். நம்ம டீமும் சரி ஓகே அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க அந்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்டோட அவுட் சைடுல 2-3 பேர் நின்னுட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள சிட்டு ஃபேமிலி அப்புறம் குயிங் ஃபேமிலி 2 ஃபேமிலியும் போனுச்சு. இன்னும் யாருமே வெளியே வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோட டீம் வெளியே வருது. அப்ப நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து குட் மார்னிங், எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் அந்த சிட்டு ஃபேமிலியோட யுன் சியோனியோ காட்டுறாங்க. அவன் பயங்கரமா அடிபட்டு என்னை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே 3 பேர் நின்று தானுங்களா, அவங்க வந்து குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் அடங்குது. அவனுங்க 3 பேர் யங் மாஸ்டர் குயிஃபங் நீங்க ரொம்ப சூப்பர், நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, இன்னமே அந்த சிட்டு ஃபேமிலி வரல அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த சிட்டு ஃபேமிலியோட யுன்சியோனியோ நம்ம டீமை பார்த்து டே குயிஃபங் எங்க டீமை ஒரு டீமன் அட்டாக் பண்ணிச்சு, உங்க டீமை எந்த டீமனும் அட்டாக் பண்ணலையா, நீங்க எப்பறம் அந்த டீமன் எடுத்து தப்பிச்சிங்க, இல்ல எங்களுக்கு தப்பான ரூட்டை கொடுத்துட்டியா அப்படின்னு கத்துறான். நம்ம ஃபேங்ஜானோ டே நாங்க ஒன்னும் உனக்கு தப்பான ரூட் மேப்லாம் கொடுக்கல, நாங்க அந்த டீமனை தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிறான். அந்த யுன்சியோனியோ என்னது டீமனை தோக்கடிச்சிங்களா, அதை எப்பறம் தோக்கடிச்சிங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம சர்வன்ட்டே எங்க யங் மாஸ்டர் தான் அந்த டீமனை தோக்கடிச்சாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியோனியோ நம்ம டீமை பார்த்து என்னது அந்த டீமனை இந்த குயிஃபங் தோக்கடிச்சானா, அது ரொம்பவே பவர்ஃபுல்லான டீமன். அப்ப இந்த குயிஃபங்கோட உண்மையான பவர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் யாரோ புதுசா 2 பேர்த்த காட்டுறாங்க. அப்ப அந்த குதிரையில உட்காந்துட்டு இருக்க பொண்ணு இந்த குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு வாழை கட்டுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. இவ வந்து யூ ஃபேமிலி சேர்ந்தவ. இவளோட பேரு யூ சியோ, நம்ம சியோன்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த சியோ இந்த குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கிளவுட் ஷேடோ டவுன்ல தான் அவங்களோட பாயிண்டர் குரூப்போட கேம்ப் அமைக்கிறாங்களா அப்படிங்கிறா. அப்ப அங்க ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி வருது. அப்ப அந்த சியோ பொண்ணு இவனுங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்கா. இவனுங்க வந்து ஃப்ளேமிங் மெர்சனரி குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவனுங்க. அப்ப அந்த மெர்சனரி குரூப்ல இருக்கவங்களாம் இந்த குயிங் ஃபேமிலிக்கு யாரு இந்த கிளவுட் ஷேடோ டவுன்ல இப்படி ஒரு வாழை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த வாழை உடைக்கிறானுங்க. அப்ப அந்த வால் மேல இருந்து நம்ம குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கீழே விழுறானுங்க. அப்ப அந்த ஷியோ பொண்ணு டே பைத்தியக்காரன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த வால் மேல குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க உனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு யாரா நீங்க இந்த கிளவுட் ஷேடோ டவுன் எதுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படிங்கிறாரு. இவரோட பேரு குயிங் வான்லி. இவர் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 2ல இருக்காரு. அப்ப அவனுங்க நான் ஃப்ளேமிங் மெர்சனரி குரூப்பை சேர்ந்தவன், என்னோட பேரு கோல்ட் ஸ்டார், நான் இந்த தேர்ட் டீமோட கேப்டன், இந்த கிளவுட் ஷேடோ டவுன்ல இந்த மாதிரி ஒரு வாழை கட்டுறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம குயிங் வாங்லியும் எங்க கிளவுட் ஷேடோ டவுனை ஃபியூச்சர்ல எந்த பீஸ்டும் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த வாழை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கோல்ட் ஸ்டாரும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இன்னைக்கு இந்த வால்ஸை நான் கண்டிப்பா உடைக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ளேமிங் மெர்சனரி குரூப்பை சேர்ந்தவனுங்க நம்ம ஹீரோட அப்பாவை சுத்து போட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா இவனுங்க எல்லாம் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 6ல இருக்கானுங்க. இவனுங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன தைரியம் இருந்தா என்னோட அப்பாவை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தி தூக்கி போடுறான். அப்ப அந்த கோல்ட் ஸ்டார் யாரா நீன்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கி போட்ட கத்தி அந்த ஃப்ளேமிங்
ஃப்ளேமிங் மெர்சனரி குரூப்ல இருந்த எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிருச்சு. அப்ப அந்த ஷியோ பொண்ணு யாரா இவன் வெறும் கத்தியை தூக்கி போட்டு லெவல் 6 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்கள கொன்னுட்டான். அப்ப இவனோட பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறா. அப்ப நம்ம டீம் வருது. நம்ம ஹீரோ டே என்ன தைரியம் தான் என்னோட குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணிருப்பீங்க, அது இல்லாம என்னோட அப்பா வேற அட்டாக் பண்ண பாத்திருக்கீங்களா, இன்னைக்கு எல்லாருமே செத்தீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோ பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து என்னது இவன் தான் அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணானா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், இவன் பண்ண அட்டாக் லெவல் 6 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களே கொன்னுருச்சு, இவனால எப்படி முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆவறா. அப்ப அந்த கோல்ட் ஸ்டார் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் என்கிட்ட இருந்த சோல்ஜர்ஸை கொன்னுட்டதுனால நீ ரொம்ப வாய் பேசாத, என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா, நான் லெவல் 8 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த கோல்ட் ஸ்டாரும் ஒரு கோல்டு காயினும் தூக்கி போட்டு டேய் உன்னோட குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெறும் இன்ஜுரி மட்டும் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு இந்த ஒரு கோல்டு காயின் அதிகம், ஆனா நீ என்னோட 1000 கோல்டு காயின் ஒருத்தர சோல்ஜர்ஸை கொன்னு இருக்க, இப்போ உன்னை என்ன பண்றது அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம ஹீரோ என்னோட ஓவரா பேசிருக்கு அப்படின்னு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு, நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில அவன் பறந்துட்டான். அப்ப நம்ம ஹீரோனோட 1000 கோல்டு காயின் ஒருத்தர சோல்ஜர்ஸை கொண்டதுனால அதுக்கான ஃபீஸா நீயும் செத்துப்போ அப்படிங்கிறான். அப்ப அந்த மெர்சனரி குரூப்பை சேர்ந்தவங்களா என்னது இவன் நம்ம கேப்டனையே கொண்டுட்டானா அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த ஷியோவும் என்னது இவன் அவனை கொன்னுட்டானா, இவன் வெறும் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தானே இருக்கான், இவனால எப்படி வெறும் ஒரே ஒரு மூல அந்த லெவல் 6 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கணும் கொல்ல முடிஞ்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆவறா. அப்புறம் ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் மலமாடு மாதிரி இருந்துட்டு ஒரு பெரிய கத்தியை வச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன தைரியம் இருந்தா குயின் ஃபேமிலி மெம்பர் எங்க டீம் சேர்ந்த ஒருத்தனை கொண்டு இருப்பீங்க அப்படிங்கிறான். இவனோட பேரு ஷாகன், இவன் அந்த ஃப்ளேமிங் மெர்சனரி குரூப்போட லீடர், இவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 9ல இருக்கான். அப்ப அந்த ஷாகன் என்னோட பவரை எதிர்த்து உங்க யாராலையுமே நிக்க முடியாது, உங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு பாடம் கத்து கொடுக்குறான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னடா சொன்ன, எங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க போறியா, நீ வெறும் ஒரு 3rd கிரேட் மெர்சனரி குரூப்பை சேர்ந்தவன் தான், எங்க குயின் ஃபேமிலி எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.